வெல்கம் டு தூக்குச்சட்டி சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு அருமையான சுவையில் சிக்கன் குழம்பு தான் செய்ய போகிறோம். சாதம், சப்பாத்தி, இட்லி, பரோட்டா, தோசை எல்லாத்துக்கும் பொருத்தமான, எல்லாருமே விரும்பி சாப்பிட்ற மாதிரி ரொம்ப சுலபமாக இந்த சிக்கன் குழம்பு எப்படி செய்யலாம், இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க. எண்ணெய் எடுத்திருக்கேன், கடுகு, உப்பு, சோம்பு, மஞ்சள், இஞ்சி பூண்டு விழுது, வெங்காயம், கருவேப்பிலை, தக்காளி, மிளகு, பூண்டு, இஞ்சி விழுது. இப்போ ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் வச்சுட்டு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் கடுகு போட்டுக்கலாம், சோம்பும் போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் வதக்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிட்டிங்கன்னா சீக்கிரமாக வெங்காயம் வதங்கிடும். இப்போது அரைச்சி வச்சிருக்க இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்துக்கலாம். வெங்காயம், இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ 3 பெரிய சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ 2 டேபிள் ஸ்பூன் கல் உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. சிக்கனை சேர்த்துக்கோங்க. சிக்கன் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூளை சேர்த்துக்கோங்க. நாங்கள் வீட்டில் அரைச்ச மிளகாய்த்தூளை சேர்த்துக்கிட்டோம். கறி நல்லா முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. அரை மணி நேரம் ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக விடுங்க. இப்போது அரை மணி நேரம் ஆயிடுச்சு. அரைச்சி வச்சிருக்க மிளகு, பூண்டு, இஞ்சி விழுது சேர்த்துக்கலாம். அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ கொத்தமல்லி தூவி ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ சுவையான சிக்கன் குழம்பு ரெடி. வாங்க சாப்பிடலாம்.